வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹெட்ஜிங் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஹெட்ஜிங் வாங்க அதை பற்றி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேசிக் மட்டும் சொல்கிறேன். இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் வரப்போகிற வீடியோவில் தெரியும். இது ஒரு பேசிக்காக நம்ம ஹெட்ஜிங்னா என்னங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஹெட்ஜிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹெட்ஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் நம்ம கால் ஆப்ஷன் வாங்குகிறோம். திடீர்னு மார்க்கெட் ஏறுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், திடீர்னு இறங்கிடுச்சுன்னா நமக்கு நஷ்டம் கொடுக்கும் இல்லையா? அந்த நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு பல வழி. அதில் ஒரு வழி தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏறப்போகிற மார்க்கெட்டுக்கு மட்டும் வாங்கி வைக்காமல் மார்க்கெட் இறங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஆப்ஷனை வாங்கி வைப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். புரியுதா? இப்போ எப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் இன்றைக்கி 2% ஏறப்போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏற்றத்தில் உள்ள ஒரு ஆப்ஷனை வாங்கி வைக்கிறீங்க. அது திடீர்னு இறங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு இதுக்காக, இறங்கினா நமக்கு நஷ்டம் பயங்கரமாக கொடுத்துரும் இல்லையா? அதனால் அந்த நஷ்டத்தை குறைக்கிறதுக்காக ஒரு புட் ஆப்ஷனையும் வாங்கி வைப்பீங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு கால் ஆப்ஷனையும் வாங்கி வைப்பீங்க, ஒரு புட் ஆப்ஷனையும் வாங்கி வைப்பீங்க. ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட் ஏறினாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட் இறங்கினாலும் நமக்கு நஷ்டம் இல்லை, நஷ்டம் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக வந்தது தான் இந்த ஹெட்ஜிங். ஓகே, நான் அதை கிளியராக சொல்கிறேன். ஓகே, முதல்ல அதை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்தது ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. நெக்ஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் மோஸ்ட்லி ஹெட்ஜிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது abstract.defineedge.com அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். இதோட லிங்க்கு கூட நான் வீடியோ கீழே கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக உங்களுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் போயிடுறேன். ஓகே, நிஃப்டி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நிஃப்டி இருக்குது. நமக்கு இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு கிளியர் வீடியோ போடுறேன். இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கிளியர் வீடியோ போடுறேன். பட் இதில் நம்ம இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ 25 நவம்பர். ஓகேவா? இதில் பாருங்கள், இப்போ மார்க்கெட் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ ஒரு ஒரு 17,000 ரூபாய்க்கு ஒரு கால் ஆப்ஷன் வாங்கிடுறேன். ஓகேவா? பாருங்கள், வாங்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 17,000 ரூபா கால் ஆப்ஷனை நாம் வாங்கியிருக்கோம் ஒன்று. இப்போ பாருங்கள், அதோட நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், கீழே வந்துச்சுன்னா நமக்கு நஷ்டம். இதில் போட்டிருக்கு பாருங்கள், ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ வேணால் வரலாம். ஏன்னா மார்க்கெட் ஏற ஏற நமக்கு ப்ராஃபிட், இறங்குனுச்சுன்னா நம்ம போட்ட மொத்தமும் லாஸ். ஓகே, இதைத்தான் இங்கே குறிக்கிறாங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னா அன்டிஃபைன்டாக கிடைக்கும். மேக்ஸிமம் லாஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பணம் மொத்தமும் போகும். இப்போ நான் அப்படியே ஒரு புட் ஆப்ஷனை வாங்குகிறேன். ஓகே, அந்த 17,000லேருந்து ஒரு 17,100ங்கிற ஒரு புட் ஆப்ஷனை வாங்குகிறேன். பாருங்கள், கால் ஆப்ஷனையும் வாங்கியிருக்கோம், புட் ஆப்ஷனையும் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு போல. ஓகே, ஒரு நிமிஷம். இதை டெலீட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க. ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவு. இதில் பாருங்கள், ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செல் ஆப்ஷன், ஒரு அதே கால் ஆப்ஷனை இன்னொரு ரேஞ்சில் செல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலியமாக நமக்கு மொத்தமாக தேவைப்படும் பணம் பார்த்திங்கன்னா வெறும் 17,000 தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இப்போ நம்ம போட்டிருக்கறதுனால ப்ராஃபிட் வந்தால் நமக்கு 11,000 வரைக்கும் ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 11,000 வரைக்கும், 17,000 போட்டு 11,000 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பேசிக் தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுதான் பேசிக். ஹெட்ஜிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக் இதுதான். புரிஞ்சு உங்களுக்கு என்னென்னு? இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக ஒரே ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறோம். அதுக்கு பேர் நேக்கட் கால்னு சொல்லுவாங்க. எந்த ப்ரொடக்ஷனும் இல்லாமல் போகிறதுனால, ஒரே ஒரு காலை வாங்குறதுனால நமக்கு போட்ட பணம் அத்தனையும் நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? போன இதில் பார்த்தோம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டது 17,000, ஆனால் நமக்கு ப்ராஃபிட் வந்தால் 11,000 ப்ராஃபிட் வரும். நஷ்டமான வெறும் 6,000 தான் ஆகும் பாருங்களேன். ஓகே, இந்த மாதிரி இந்த நஷ்டத்தை, லாஸை குறைக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக பாருங்களேன். இப்போ நான் இந்த இதுலேருந்து ஒரு செல் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்துடுறேன். செல் பண்ணுறதை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள்,
நீங்கள் இந்த ஒரே ஒரு கால் ஆப்ஷன் தான் 11,400 வாங்குகிறோம். அது அப்படியே நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம செல் அந்த ஹெட்ஜிங் பண்ணதுனால நமக்கு நஷ்டம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதைத்தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதனால தான் இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹெட்ஜிங் அப்படிங்கிறது. ரெண்டாவது, நமக்கு இதில் என்ன நமக்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இப்போ நான் எப்படி சொல்கிறது, ஆரம்பிக்கும் போது திடீர்னு கேப் அப்பில் ஆரம்பிக்கும், கேப் டவுனில் ஆரம்பிக்கும். அது வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும், ஏதாவது நெகட்டிவாக நியூஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் கேப் அப் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஹெட்ஜிங் போனீங்க அப்படின்னா அந்த கேப் அப் கேப் டவுனை நீங்கள் பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா எப்படி தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் சர்ன்னு ஏறி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்க கால் ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் இல்லையா. இன்னொன்று அதுக்கு சேஃப்டிக்கு ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல, அது கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இப்போ மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க, அது இறங்கியிருக்கும், உங்களுக்கு நஷ்டம் கொடுத்துருக்கும். ஆனால் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ஏதோ ஒன்று வாங்கி இறங்கியிருக்குன்னு வாங்கி ஹெட்ஜிங் பண்ணியிருப்பீங்களா, அது ப்ராஃபிட்டில் போயிருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெருசாக உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஒரு லாஸே இருக்காது. ஏன்னா நம்ம ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கிறதுனால ஏறுனா ஒரு பக்கம் இது ப்ராஃபிட் கொடுக்கும், இறங்கினா இன்னொன்று ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அந்த கேப் அண்ட் கேப்டர் கவலைப்படவே தேவையில்லை. அப்புறம் மார்ஜின் ரெடியூஸ் ஆகும். இதை நான் எதனால் மார்ஜின் ரெடியூஸ் ஆகும்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வெறும் செல்லிங்கை மட்டும் வாங்குறோம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வெறும் கால் மட்டும் வாங்கியிருக்கேன். அது 11,400 இருக்கா. ஓகே பாருங்கள். ஓகே, இந்த ப்ளஸ்ஸுங்கிறது கால். இப்போ நான் அந்த காலை எடுத்துட்டேன். இப்போ இன்னும் பை பண்ணதை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் செல் பண்ணதை மட்டும் பாருங்கள். எவ்வளோ 88,000 உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு, இந்த ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. பட்டு நம்ம அது கூட ஒரு ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணும்போது நமக்கு மார்ஜின் குறையும். புரியலையா. அப்போ பாருங்கள், இப்போ வெறும் செல் மட்டும் பண்ணால் 88,000 தேவைப்படுது. அதுவே செல் பண்ணதோட ஒரு கால் ஆப்ஷனை பையும் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு மார்ஜின் பாருங்க வெறும் 17,000 தான் தேவைப்படுது. ஸோ இதைத்தான் அவங்க இங்கே சொல்லியிருக்கிறது மார்ஜின் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு. இது எதனால் அப்படின்னா, இதை இப்போயே உங்களுக்கு சின்னதாக சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. நமக்கு நம்ம ஆக்சுவலாக செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, உங்கள் ப்ரோக்கர் ஜிரோதாவோ அப்ஸ்டாக்கோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் செல்லிங், ஏன்னா நீ லாஸ்ட்டு போயிட்டுனா நான் எங்கேருந்து உங்கள்கிட்டருந்து பணம் வாங்குவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்டருந்து நிறைய அமௌண்ட் கேட்பாங்க. இது ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஸ்டாக் ப்ரோக்கருக்கும் மாறும். ஆனால் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணுறது மூலியமாக அவங்க கொஞ்சம் அமௌண்ட்லேயே உங்களை ட்ரேட் பண்ண விடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக ஆகாது. இதில் 6,000 தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு 17,000 வரைக்கும் நீங்கள் கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ வெறும் செல்லிங் மட்டும் பாருங்களேன். இந்த செல்லிங்கில் மட்டும் பாருங்கள், அன்டிஃபைன்டுன்னு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணால் லாஸ் ஆகும். நீங்கள் வச்சிருக்க உங்களோட நஷ்டம் பல மடங்காக போகுங்கிறனால சரி ஒரு குத்து மதிப்பாக உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கும் மேலே லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் செல்லிங் மட்டும் வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதிக அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுறதுனால நமக்கு அந்த செல்லிங் காஸ்ட்டை குறைக்கலாம். ஒன்று, ஏன் மோர் தென் நேக்கட் மணி. அதாவது நேக்கடில் திடீர்னு ஏறும், நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வந்துடுவோம். ஓகே, பட் இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுறதுலையும் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒன்று, பேஷண்ட்டாக ட்ரேட் பண்ணலாம், பயப்படவே தேவையில்லை. மார்க்கெட் ஏறுது இறங்குது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி இன்றைக்கி ஒரு 4% ஏதாவது ஒரு ஷேர் ஏறிடும்னு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி இருப்பீங்க ஆப்ஷனில். அது திடீர்னு இறங்கிட்டா உங்களுக்கு பயங்கரமான நஷ்டம் வந்துடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹெட்ஜிங் போகிறதுனால அந்த நஷ்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஹெட்ஜிங் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு தைரியமாக நீங்கள் இருக்கணும். பெரிய நஷ்டத்தை நமக்கு கொடுக்காது அப்படின்னு தைரியமாக இருக்கலாம். அதனால தான் இந்த ஹெட்ஜிங்கை பல பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே வாங்க, இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். மேலே ஸ்ட்ராங்கிள், அந்த மாதிரி சேடில், ஸ்ப்ரெட்டு, அயன் ஃப்ளை, அயன் காண்டூர், இதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி. இந்த லாஸை குறைக்கிறதுக்கும் ப்ராஃபிட் அதிகப்படுத்துறதுக்குமான ஒவ்வொரு வகையான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லாங் ஷார்ட் காலு, லாங் புட்டு, இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சிடும் எதனால் அப்படிங்கிறது. இருந்தாலும் வரப்போகிற வீடியோவில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக இப்போதைக்கு நம்ம ஹெட்ஜிங்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு லாஸ் ஆகிறத குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 கால் 3 கால் மாற்றி மாற்றி வாங்கி வைப்போம். ஓகேவா, அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்ப்போம். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகும், எதாவது ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.